ஜம்மு காஷ்மீரில் நாளை முதல்கட்டமாக 24 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அங்குள்ள நமது டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். காஷ்மீரிலே முதல் கட்ட வாக்குப்பதிவுக்காக பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்போது நாம் இருக்கும் இடம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி. இங்கே பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக ஒரு வாக்குப்பதிவு மையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்பர் 34 புல்வாமா அசம்பிளி செக்மெண்ட், போலிங் ஸ்டேஷன் நம்பர் 21 என எழுதப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியிலே தற்போது தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் தேர்தல் பணியிலே ஈடுபட்டிருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு இங்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே மொத்தம் 12 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் கூட இருக்கிறார். அதே போலவே ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி பார்ட்டியைச் சேர்ந்த வேட்பாளரும் இருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான ஏற்பாடுகளுடன் தற்போது இந்த வாக்குப்பதிவு மையம் தயாராக இருக்கிறது. மேலும் நாளை காலைக்குள் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எனவும், குடித்தண்ணீர் மற்றும் கழிவறை போன்ற வசதிகள் சரியாக இருக்கின்றனவா என்பது சரிபார்க்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒலிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புல்வாமா மாவட்டத்தில் உள்ள ஒரு வாக்குப்பதிவு மையத்திலிருந்து.